அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானம் அனைவரும் இது உறுத்தாகட்டும். இந்த வீடியோவில் 2 செய்திகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது முத்துப்பேட்டை செய்தி சம்மந்தமாக நம்ம நிறைய பேசிக்கிட்டே வந்தோம். கடைசியாக ஈசிஆர் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதுக்கு பின்னாடி தெருநாய்கள் சம்மந்தமாக போட்டிருந்தோம். அதுக்கு பின்பாக நம்ம இந்த சிஆர்ஜி மஹாலுக்கு முன்னாடி பெரிய குளம் பேரூராட்சியுடைய சார்பாக கட்டி கொடுத்துருந்தாங்க. கடுமையான மழையின் காரணமாக இந்த வீடியோ நான் கண்டிப்பாக போட்டிருக்கணும். ஏன் போட விட்டுட்டேன் அப்படின்னா, அதை எதுக்கு நம்ம எடுத்து போட்டுக்கிட்டு பல நபருடைய கோபத்துக்கு ஆளாகணும் என்ற அடிப்படையில் அந்த வீடியோ நான் போடவே இல்லை. வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் போடலாம்னு வச்சுருந்தோம். பிரச்சனைகள் அதிகமாகும் பயந்துக்கிட்டுலாம் போடாமலாம் இல்லை, அதை சரி செஞ்சுருவாங்க என்ற அடிப்படையில் நம்ம போடாமல் இருந்தோம். பார்த்தா அது அப்படியே தான் கிடக்குது. கடுமையான தண்ணி இப்போ சுற்றியும் வீடுகளாக இருக்குதாங்க. நீங்கள் சிஆர்ஜி மஹலுக்கு முன்னாடி நீங்கள் போனீங்க அப்படின்னா பெரிய ஒரு இடம், அது அவ்வளோ தண்ணி அங்கே நிற்கிது. வரக்கூடிய காலங்களில் பேரூராட்சியுடைய நிர்வாகம் சரி செஞ்சுட்டாங்க அப்படின்னா அது சம்மந்தமாக நம்ம எதுவுமே பேச மாட்டோம். ரெண்டாவது, ஸ்கூலுக்கு போகக்கூடிய மாணவர்களுடைய விஷயமாக தான் நம்ம பேச போகிறோம். அது என்ன விஷயம்? இப்போ 7 மணிலேருந்து 9 மணி வரைக்குள்ளே அவ்வளோ கனரக வாகனங்கள் உள்ளுக்குள்ளே வருது. பெரிய பெரிய லாரிகள் உள்ளுக்குள்ளே வருது, சரக்கு லாரிகள் உள்ளுக்குள்ளே வருது. இப்போ வரும்போது என்ன சூழ்நிலை ஏற்படுது? விரைவாக போகக்கூடிய மாணவர்களால் போக முடிய மாட்டேங்குது. கடந்த ஆண்டு ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு. கனரக வாகனம் வந்ததுனால ஒரு பையனுடைய கையே போச்சு. இப்போ நிர்வாகம் அதுக்கு சரியான நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னா அதே போன்று மாணவர்கள் பயப்படாமல் போவாங்க. பிள்ளைகளையும் பெற்றோர்கள் பயப்படாமல் சைக்கிள்கள் அனுப்பி வைப்பாங்க. கனரக வாகனங்கள் பர்டிகுலர் டயத்தில் அதிகமான வண்டி வருது, பெரிய பெரிய லாரி வருது. விட்டால் ட்ரெயின் உள்ளுக்கு வந்துடுவாங்க போல். பெரிய பெரிய லாரி வர்றதுனால நம்மளுக்கே பயமாக இருக்குது. நம்ம பிள்ளைகளை கூட்டுட்டு போகிறோம், சிறு பிள்ளைகள் போவாங்க, ஆட்டோக்கள் போகுது, ட்ரிப் எடுத்துகிட்டு போகிறாங்க. சின்ன ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சுன்னா பிள்ளைகளுடைய லைஃபே போயிடும். அது கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 3வது விஷயம் என்ன? சமீபத்தில் பட்டுக்கோட்டையில் முத்துப்பேட்டிலேருந்து பட்டுக்கோட்டைக்கு போகக்கூடிய அந்த வழியில் பங்களாவாசலை தாண்டி ரோடு ஃபுல்லாக குழி மெடுமாக இருந்துச்சு. அது எப்படா சரி செய்ய போகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தால் அதுக்கு எதை போட்டு வச்சுருக்கிறாங்க? சிமெண்ட்டை போட்டு வச்சுருக்கிறாங்க. ரோட்டுக்கு எந்த ஒரு யாராச்சும் அப்படி போடுவாங்களா? சிமெண்ட்டு. கடுமையான மழை வந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்பாட்டில் போய் போடுவேன். ஏன்னா கடுமையான கோபம் இருக்குது, அதனால் சொல்கிறேன். இங்கே நம்ம வீடியோவை நான் பேசிட்டு போயிடுவோம். ஸ்பாட்டில் அது என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னு இந்த நம்ம வீடியோ போடுவோம். சிமெண்ட்டு நம்ம தார் ரோட்டுக்கு மேலே சிமெண்ட்டை போட்டு பூசி வச்சுருக்கிறாங்க. கடுமையான மழை பெய்யுது. கடுமையான மழை பெஞ்சதுக்கு பின்னாடி சிமெண்ட்டு கரைஞ்சி போயிடும். மிச்சம் இது தான் இருக்கும், ஜல்லி கல் இருக்கும். இப்போ வாகனங்கள் போகும்போது, மாணவர்கள் சைக்கிள்களை ஓட்டிகிட்டு போகும்போது வலிக்கி விட்டு அது விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அடுத்து அந்த மாதிரி நீங்கள் தார் ரோட்டுக்கு மேலே சிமெண்ட் ரோட்டை போட்டிங்கன்னா கொஞ்சம் யோசிங்க. நம்ம பிள்ளைகள் அதில் தான் போவாங்க. ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா தார் ரோட்டுக்கு மேலே சிமெண்ட் ரோடு எந்த படித்தவங்க எல்லாம் போடவே மாட்டாங்க. செலவு குறைக்கலாம் அப்படின்ட்டு பல பேரோட உயிரை நீங்கள் வாங்கிடாதீங்க. அந்த வீடியோ சம்மந்தமாக ஸ்பாட்டுக்கு போய் மக்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வை கண்டிப்பாக நம்ம ஏற்படுத்துவோம். இன்ஷா அல்லாஹ் விரைவில் வேறு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.